ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்வீட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் வந்து செய்ய போறோம். இந்த வெஜிடபிள் சூப் வந்து கோதுமை மாவுல செஞ்சிருக்கு. யூஸ்வலாவே சூப் எல்லாமே பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒண்ணு மைதால செய்வாங்க, இல்லைன்னா கார்ன்ஃபிளவர் மாவுல செஞ்சிருப்பாங்க. ஆனா இந்த சூப் வந்து நம்ம கோதுமை மாவுல செஞ்சிருக்கோம். ரொம்பவே சூப்பர் ஹெல்தி, ரொம்பவே நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா யூஸ்வலாவே வந்து நிறைய பேருக்கு ஒரு இது இருக்கும், வெயிட் லாஸ்னால டேஸ்ட் இல்லாத ஃபுட்டுப்பா, டயட் ஃபுட்னால டேஸ்ட் இல்லாத ஃபுட்டுப்பா அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைப்பீங்க. ஆனா இந்த சூப் வந்து ஹெல்தி பிளஸ் டேஸ்டி. இன்னைக்கு இந்த சூப் உங்களுக்காக வந்து எங்க அம்மா தான் உங்களுக்காக வந்து செஞ்சு காட்ட போறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சூப் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ வந்து சட்டி கொஞ்சம் காஞ்சிருக்கு. நம்ம கொஞ்சம் இதுல வந்து பட்டர் போட போறோம். கொஞ்சோண்டு நம்ம சீரகம் போட்டுக்குருவோம். கொஞ்சம் பொரியட்டும், சீரகம் கொஞ்சம் பொரியட்டும். வெள்ளைப்பூடு இதை வந்து பொடிசா நான் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் இந்த இதெல்லாம் போட்டுக்கணும். இப்போ பொடியா நறுக்கிய ஒரு சின்ன வெங்காயம் பொடிசா நறுக்கிக்கிறணும். இப்போ அதையும் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். பொடிசா நறுக்கிய பீன்ஸு, பொடிசா நறுக்கிய 2 கேரட்டு, காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இப்போ போட்டுருவோம். கொஞ்சம் பட்டாணி, பச்சை பட்டாணி. இந்த காயும் இல்லைப்பா, நம்ம வந்து நம்ம வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை நம்ம சேர்த்து நம்ம சூப் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போ முட்டைக்கோசையும் நம்ம இதில் போட்டுக்கணும். முட்டைக்கோசு வந்து நம்ம எதுக்கு நம்ம லாஸ்ட்டில் ஆட் நம்ம இது வதக்கிறோம்னா, முட்டைக்கோசு மெல்லிஸாக இருக்குல்ல, அதனால் அது சீக்கிரமாகவே வதங்கிடும். அதனால தான் கொஞ்சம் லாஸ்ட்டில் போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் வந்து இந்த உப்பு எடுத்திருக்கேன்ப்பா, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எந்த உப்பு இருக்கோ நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக விடுவோம். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம மூடி போட்டுருவோம்ப்பா, ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஒரு அடுப்புலப்பா நம்மளுக்கு காய் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அடுத்த அடுப்பில் வந்து இப்போ வந்து சூப்புக்கு தேவையான ஒயிட் சாஸ் செய்ய போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவும் மைதா மாவும் நம்ம எல்லாரும் செய்வாங்க. நம்ம அதை வந்து தவிர்த்துட்டு நல்லா ஹெல்த்தியான கோதுமை மாவுல இப்போ சாஸ் செய்ய போறோம். கொஞ்சம் பட்டர் போட்டுட்டோம். பட்டர் போட்ட உடனேயும் இப்போ இதுல 2 ஸ்பூன் கோதுமை மாவு போடுறோம். சிம்ல வச்சிடணும். அடுப்பை வந்து நம்ம சிம்ல வச்சிடணும்ப்பா. சிம்ல வச்சுட்டு இந்த பச்சை வடை போற அளவுக்கு நம்ம இந்த கோதுமை மாவை நல்லா இந்த பட்டர்ல நம்ம வறுத்துக்கணும். அந்த பச்சை வடை போயிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா பால் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணணும். ஸ்பூனில் கிண்டனால ஆவி அடிக்குதுப்பா, அதனால நான் பெரிய கரண்டி எடுத்து இப்போ எடுத்து நீங்கள் என்ன செய்யறீங்க, கிண்டுறீங்க. இப்போ பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறணும், கட்டி இல்லாமல் இருக்கணும். நீங்கள் பாலில் வந்து நல்லா தண்ணி கலந்துக்கோங்க. தண்ணி கலந்து காய்ச்சி அதை ஆற வச்சு இப்படி சாஸ் செய்யுங்க. இது அடுப்பு வந்து சிம்ல தான் வச்சிருக்கேன். கட்டி விடாம இப்படி கிண்டிக்கிடணும். இந்தப்பா இதை நல்லா இதை வந்து கட்டி இல்லாம நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ நம்ம திருப்பி அடுத்த கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். வந்து திருப்பி ஒரு கிளாஸ் ஊற்றி அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. சாஸ் ரெடி ஆயிடுச்சுப்பா. நம்ம வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். காய் வெந்துக்கிட்டு இருக்குல்லப்பா, இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பக்கத்தில் கிண்டின அந்த சாஸ் இருக்குல்லையா, அதை தூக்கி இதில் ஊற்றிடுவோம். இப்போ நம்ம ஒயிட் சாஸை ஊற்றியாச்சு. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மிளகு பொடி, ஏன்னா நம்ம காரம் எதுவுமே சேர்க்கல இல்லையா, அதனால இதுக்கு வந்து காரமே மிளகு பொடி தான் இந்த சூப்புக்கு. கலந்துக்கோங்க லைட்டா. கொத்தமல்லி இதை வந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த சூப் செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த சூப்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. உங்களுக்கு சூப்பு வந்து கொஞ்சம் தண்ணி பதத்தில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பால் கலந்துக்கோங்க.
ஹெல்தியான சூப் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த சூப் வந்து ஹமீது நமக்காக டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாரு. என்னமோ ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கற. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு உனக்கு? விஷயம் சூப் ரொம்ப பிடிக்குமே, பிடிச்சிருக்கா? இன்னைக்கு அதே மாதிரி டேஸ்டா வந்திருக்கா நானே பண்ணிருக்கேன் சூப். நான் எதுக்கு நான் என்னோட மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ்ல நான் ஹமீத வந்து நான் எதுக்கு டேஸ்ட் பண்ண கூப்பிடுறேன் அப்படின்னா, நிறைய பேர் லைக் அந்த ஒரு மித் வந்து இருக்கும், வெயிட் லாஸ் டயட்னால டேஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ எங்க வீட்டுல இருக்க குட்டி பையனுக்கு இந்த ஃபுட் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். அவ்வளவு டேஸ்டான ஃபுட் தான். சோ நீங்க வெயிட் லாஸ் ஃபுட் டயட் ஃபுட்னு சொல்லி கவலைப்பட தேவையில்ல. கண்டிப்பா இந்த ஃபுட்டை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபில் கிரீம் மில்க் அவாய்ட் பண்ணிட்டு டோன்டு மில்க் வந்து யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஆவின்ல எல்லாம் உங்களுக்கு மூணு கலர்ல உங்களுக்கு பால் பாக்கெட் வந்து கிடைக்கும்ல. இதுல சென்னையில பாத்துட்டீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து ஃபேட் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அந்த ப்ளூ கலர் பாக்கெட் பால் வாங்கிட்டு அதை வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகே, நான் இந்த சூப் இப்போ நான் சாப்பிட்டு நான் டேஸ்ட் பண்ணி என்னோட வயிற்ற ஃபில் பண்ண போறேன். என்னோட டயட்டான ஹெல்தியான டேஸ்டான சூப் இது. நீங்களும் இந்த சூப் மறக்காம உங்களோட வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க வெயிட் லாஸ் ஜர்னில இருக்கீங்க அப்படின்னா இந்த சூப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாத்தையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.